தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிருத் சங்கிரகணம். மிருத் என்றால் மண், சங்கிரகணம் அப்படி என்றால் எடுத்தல். ஆலயத்தினுடைய யாக குண்டங்களுக்கு முறையாக வழிபாடு செய்வதற்காக நவ தானியங்களை முளையிடுவதற்காக புனிதமான இடத்திலே மண்ணை சேகரித்து எடுத்து சென்று யாக குண்டங்களில் அருகிலே முளைப்பாலிகை செய்வார்கள். அப்படி செய்வதற்கான ஆதாரணமான மண்ணை கோவிலின் புனிதமான இடங்களிலே கலச பூஜை செய்து முறைப்படி பூமி தாயிடம் அனுமதி வேண்டி அந்த மண்ணை சேகரிப்பார்கள். குறிப்பாக புனிதமான இடம் என்று ஆலயத்தில் அனைத்து இடங்களையும் நாம் சொன்னாலும் கூட வில்வ மரத்தின் அடியில் இந்த முளைப்பாலிகை இடுவதற்கான அந்த யாகசாலைக்கு தேவையான மண்ணை சேகரிக்கின்ற அருமையான காட்சி குடமுழுக்கினுடைய ஒரு வேள்விக்கான சடங்காக நடைபெற்றது. இந்த சடங்கில் சிவாச்சாரியார்கள் முறைப்படி பூமி தாயை வணங்கி வழிபட்டு நாம் பூமியை இந்த ஆலய நிர்மாணத்திற்காகவும் இந்த குடமுழுக்குக்காகவும் பூமி தாயை துன்பம் செய்கின்றோம். ஆகவே அவரிடம் நாம் இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த சடங்கு செம்மையாக நடைபெறுவதற்கு உதவுங்கள் தாயே என்று வழிபாடு செய்வதுதான் இந்த சடங்கினுடைய முக்கிய நோக்கமாகும். அப்படி பூமியை பள்ளம் தோண்டி எடுக்கின்ற அந்த மண்ணை சேகரித்து எடுத்து சென்று யாகசாலையிலே நிரவி அங்கு நவதானியங்களை முளைக்க செய்வது, இதுதான் இந்த மண் எடுத்தனுடைய முக்கிய நோக்கம் என்று ஏற்கனவே சொன்னது போல் சிவாச்சாரியார்கள் அந்த மண்வெட்டி கொண்டு பூஜை செய்த அந்த இடத்தில் மண்ணை எடுக்கிறார்கள். எடுத்த இடத்தில் சிறு பள்ளம் இருக்கும் அல்லவா, அதிலே புனித கலச நீரை தெளித்து அந்த இடத்திலே நவதானியங்களில் முதன்மையான நெல்லை கொட்டி சமன் செய்வார்கள். அந்த பள்ளமான ஆன இடத்தை சமன் செய்வதற்காக நவதானியத்தின் முதன்மையான நெல்லை கொட்டி சமன் செய்து அதை முளைக்க செய்வார்கள். அந்த காலத்தில் புனித மண் என்று புற்று மண்ணை தேர்வு செய்து ஆலயம் நிர்மாணிப்பதற்காக எடுத்தார்கள். அது மிகவும் சன்னமாகவும் சிமெண்ட் என்கின்ற இப்பொழுது சொல்கின்ற நவீன கலவையாக உபயோகப்படுத்துவதற்காகவும் பயன்படும். ஆனால் இது நம்முடைய நவ தானியங்களை முளைக்க செய்வதற்காக எடுக்கின்ற மண் என்பதால் வில்வ மரத்தடியில் எடுத்து அந்த பூமி தாயை வணங்கி எடுத்த மண்ணை சிவாச்சாரியாருடைய தலையிலே எடுத்து வைத்து அவரை திருக்கோயிலினுடைய சுற்றுப்பிரகாரமாக வலம் வர செய்கிறார்கள். அந்த சிவாச்சாரியருடைய தலையில் எடுத்த புனித மண்ணை வைக்கின்ற காட்சியை நாம் காணலாம். அந்த மண்ணுடன் அவர் நடந்து செல்லும் பொழுது மிக மரியாதையாக அதற்கு திருக்குடையையும் பிடித்து செல்வார்கள். அந்த காட்சியும் நீங்கள் இப்பொழுது காணலாம். அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு மரியாதையாக உள்ளது மட்டுமல்ல, அந்த வழிபாட்டினுடைய முக்கியமாக இதை கருதி ஆலய பிரகாரம் வருவதற்காக அடியார் பெருமக்கள் சென்று வருகின்ற அந்த காட்சியை காணலாம். இந்த திருமண்ணை எடுத்து சென்று நவதானியங்களை முளைக்க செய்வதற்காக அடியார் பெருமக்களுடன் சிவாச்சாரியாரால் அந்த தலையில் சுமந்து செல்கின்ற அந்த காட்சி. அடுத்ததாக யாகசாலைக்கு சென்று அதை நவதானியங்களை முளைக்க செய்வார்.